அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தில் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவுடன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் இனிதாக வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் 13/7/2024 முதல் 26/8/2024 வரை குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி நிச்சயமாக தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவும் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் குரு மற்றும் செவ்வாயின் இணைவு மிக வலுவாக 9ஆம் இடம் என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறாருங்க. மேலும் குறிப்பாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது அனைத்து விதமான பணிகளையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்வழியில் அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இந்த 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக முதன்மையாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பொதுவாக செவ்வாய் சஞ்சரிப்பதை விட குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அவருடன் இணைந்து 3, 6, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது செவ்வாயும் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. 2 கிரக நிலைகளும் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான இடத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக குரு மற்றும் சனி பார்க்கப்படுகிறாருங்க. இந்த 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் அனைத்திற்குமே சப்தம பார்வை மட்டும்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த செவ்வாய் நிச்சயமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் 3, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. மங்களகாரகன் அஷ்டமஸ்தான விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் அமர்ந்து 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக குருவுடன் இணைந்து தைரியஸ்தான வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு. அதிலும் கலஸ்திரஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுவதால் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாய் இணைந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக
உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தங்கு தடைகள் அனைத்தும் தாமாகவே விலகி நல்ல வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாறுதலை நிச்சயமாக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அஷ்டம பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. மங்களகாரகனான செவ்வாய் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல இருந்த தடைகள் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகிறது. கண்டச்சனியின் ஆதிக்கமும் வீழக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை பாக்கியஸ்தானத்தில் வலுவாக மங்களகாரகனும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் தொழில், குடும்பம், உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது மட்டுமல்லாது மிக வலுவாக விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. செவ்வாய் 4ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உருவாகிறது. அப்படி சந்திக்கக்கூடிய விரய செலவுகளும் புதிய முதலீடு, வீடு பழுது பார்த்தல் அல்லது புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் வீண் விரய செலவுகள் முதலீடுகளாக மாறுவதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனக்கு அதுபோன்ற புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமே கிடையாது. என்னுடைய வாழ்வில் கடன் தான் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியமாகும் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்களே வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக வலுவாக உங்களுடைய யதார்த்தமான வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்வதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு மற்றும் மங்களகாரகன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்லபடியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து சந்திப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை வலுவாக சந்தித்து மன நிம்மதி அதிகரிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியான பணிகளில் செல்வாயினுடைய ஆதிக்கம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமருவதால் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பண வரவு என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது குரு உச்சபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய 9இல் வீற்றிருக்கிறார். எனவே இல்லத்தில் திடீரென சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் அனைத்தும் தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. திடீர் தனவரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைபட்ட மங்கள ஓசை கேட்கக்கூடிய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த தருணத்தில் காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இல்லத்தில் உயரும். நெருங்கிய உறவினர்களிடம், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும். தாய் தந்தையரிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவர்கள் மீது உங்களுடைய அன்பை செலுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழல் அனைத்துமே தற்போது மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளன என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த கடுமையான நெருக்கடிகள், போட்டிகள், பொறாமைகள் மிகப்பெரிய அளவுல குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது. வாழ்வில் சந்திக்கக்கூடிய உத்தியோக ரீதியான நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து இனி உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அமைவதற்கான சூழலையும், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, வருமானம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டு விசாவிற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தபடியே கம்பெனி விசாவில் வெளிநாட்டு வேலையில் அமர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளும், நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக உண்டு. குரு 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில்
எதிர்காலத்தில் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக இரண்டிலும் மிக பெரிய அளவில் நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான தருணமாக புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் பங்குதாரர்கள் உடன் பிறந்தவர்களால் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை சுமூகமாக கையாளுவதற்கான வாய்ப்பை மங்களகாரகன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக மிக சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் நிரந்தர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரம் துறை சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையில தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்துமே மாறக்கூடிய ஒரு நல்ல நேரம் பிறக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. கடைசி நேரத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வலுவான முன்னேற்ற வாய்ப்பு கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய திட்டங்களை சிறப்பான முறையில் மக்கள் வரவேற்போடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்தில் மிக சிறப்பான மாறுதலை பெறக்கூடிய வகையில் நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் நினைத்த பாடப்பிரிவினை நினைத்த கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே மாணவர்கள் விரும்பியபடியே கல்வி சார்ந்த அதிலும் குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி 9 அமருவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தடுமாற்றங்கள் பல விலகி சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. அதே போன்று பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 9 சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய மனதில் என்ன நினைத்தாலும் அவை கனகச்சிதமாக அமைவதற்கு ஏற்ற ஒரு நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லாபத்தில் சுக்கிரன், 9 குரு, மங்களகாரகன் 9 என அற்புதமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை தவற விட்டுவிடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் பொங்கி வழியும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயம் கிடைக்கும். ஆரை தப்பட்டை கிளியக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு